பிஸ்மில்லா. இன்னைக்குரிய லெசன் வந்து என்னன்னா ஹம்சத்துல் வசல். இந்த ஹம்சத்துல் வசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான ஹம்சா. நம்ம வந்து எழுத்துக்கள் படிக்கிறோம்ல, கடைசி அதாவது அடித்தொண்டையில இருந்து வரக்கூடிய 2 எழுத்துக்கள் என்ன? மஹ்ரஜ். ஹா, ஹம்சா. சோ ஹம்சத்துல் வசல் அப்படிங்கிறது அதுவும் ஒரு வகையான ஹம்சா. இது குரான்ல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருது. ஹம்சத்துல் வசல் எப்படி இருக்கும்னா, ஒரு அலிஃப்க்கு மேல ஒரு குட்டி மீமோ இல்ல பாதி சாத் அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். இது எப்போதுமே இப்போ ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதுன்னா அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்துலதான் வருது. அப்போ இங்க நடுவுல வந்திருக்கு அப்படின்னு கிடையாது. மா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அல் காரியா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. சரியா? இது எப்போதுமே ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துலதான் அமைகிறது. இப்போ இதை வாசிக்கும் போது நம்ம எப்படி வாசிக்கணும்? இந்த ஹம்சத்துல் வசல் அப்படிங்கிறது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம உத்மானி ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை எப்படி வாசிப்போம் அப்படின்னா, அல் காரியா மல் காரியா அப்படின்னு நம்ம வந்து இது வந்து இது பண்ணுவோம். இந்த மல் காரிய தூ அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? வரும்போது அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ மல் காரியா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம். ஏன் இந்த 2 எழுத்துக்களை நம்ம உச்சரிக்க மாட்டேங்கிறோம்? என்ன விதி இந்த இடத்துல? அது ஓகே, அது கரெக்ட். இப்ப மீனுக்கு அப்புறம் ஒரு அலிஃப் இருக்குல்ல, என்ன ரூல் அது? அது வந்து இது சன்வேர்டு மிஸ்டர். அப்படியா? இது சன்வேர்டு அந்த சட்டமா வரும் இங்க. இல்ல கமரியா சட்டமா வரும் இந்த இடத்துல. இந்த இடம் மல்காரியா அப்படிங்கும்போது சைலண்ட் வேர்டா போயிடும். மாஷா அல்லாஹ். சோ ஒரு லெட்டருக்கு ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தம்மாவோ வந்தா ஃபாலோ பண்ணி சுக்கூன் லெட்டர் வந்துச்சுன்னா இடையில இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் என்ன பண்ணிடுவோம்? சைலண்ட் பண்ணிடுவோம். இது ஒரு ரூல், சைலண்ட் லெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, இப்போ இந்த ஹம்சத்துல் வசலை எப்படி வந்து உச்சரிக்கணும்? ஹம்சத்துல் வசலுக்கு பிறகு வரும் வார்த்தையை இணைத்தால், அதாவது இப்போ இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், இப்போ ஹம்சத்துல் வசல் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த இதை உச்சரிக்க மாட்டோம். இதுக்குரிய எழுத்து இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த சைலண்ட் லெட்டர்ஸ், அதே ரூல் தான். சரியா? அந்த சமயத்துல நம்ம ஹம்சத்துல் வசலை வந்து நம்ம வந்து உச்சரிக்க மாட்டோம். இடையில இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். சுக்கூனோ முஷதாவோ வரும் பொழுது ஒரு லெட்டருக்கு ஃபத்ஹாவோ கெசராவோ தம்மாவோ வந்து ஃபாலோ பண்ணி முஷதாவோ சுக்கூனோ வந்துச்சுன்னா இடையில இருக்கிற லெட்டர்ஸ் நம்ம உச்சரிக்க மாட்டோம். அதுல வந்து ஹம்சத்துல் வசலும் இன்க்ளூடட் தான். அப்பவும் நம்ம ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க கூடாது. இந்த இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி அதை போட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்ப பார்த்த ரூல் தான். ஸோ இன்பிட்வீன்ல இருக்கிற லெட்டர்ஸ் உச்சரிக்க மாட்டோம். இப்போ ஹம்சத்துல் வசலுக்கு முன்னாடி எந்த எழுத்துமே இல்லாத நேரத்துல மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஹம்சத்துல் வசலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் இருக்கு, பிஸ்மில்லா மீம் கெசரா இருக்கு. அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா அல் காரியா, இந்த இடத்துல ஹம்சத்துல் வசலுக்கு முன்னாடி எந்த எழுத்துமே இல்ல. இந்த சமயத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த சமயத்துல மட்டும்தான் ஹம்சத்துல் வசல் வந்து உச்சரிக்கப்படுது. ஹம்சத்துல் வசல் வந்து எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னா, ஹம்சத்துல் வசலுக்கு நம்ம ஃபத்ஹா கொடுத்து ஆன் உச்சரிக்கலாம், இல்ல தம்மா கொடுத்து ஊன் உச்சரிக்கலாம், இல்ல கெஸ்ரா கொடுத்து ஈன் உச்சரிக்கலாம். ஆனா எந்த சமயத்துல ஃபத்ஹா கொடுக்கணும், எந்த சமயத்துல தம்மா கொடுக்கணும், எந்த சமயத்துல கஸ்ரா கொடுக்கணும் அப்படிங்கறதான் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப். இப்போ ஒரு வார்த்தை அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வார்த்தை வந்து ஒரு நவுனா இருக்கு. சரியா? அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல நம்ம ஹம்சத்துல் வசலுக்கு ஃபத்ஹா கொடுத்தோம்.
ஒரு ஹம்சத்துல் வசலுக்கு அப்புறம் லாம் ஒரு 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 அது வந்து சிங்கிள் வேர்டா இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஃபத்ஹா கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இங்க நம்ம உச்சரிக்க மாட்டோம். இதே இது ஸ்டார்டிங்ல திருப்பி இங்க வரும்போது அலிஃப்க்கு அப்புறம் லாம் இருக்கனால அல்லாஹு லா இலாஹ. சரியா? சோ இந்த மாதிரி அல் அப்படின்னு அந்த வார்த்தையில ஹம்சத்துல் வசல் இடம் பெற்றிருக்கிற வார்த்தையில அல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு நம்ம ஃபத்ஹா கொடுத்து உச்சரிக்கணும். இது டைப் 1. டைப் 2 ஒரு வார்த்தை வந்து அல்லன்னு தொடங்கல, அப்பனா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் இதுக்கு ஃபத்ஹா வராது. சோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, கெசரா, இன்னொன்னு தம். அப்போ அல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தொடங்காத பொழுது அந்த வார்த்தையினுடைய மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். சரியா? இதுதான் மூன்றாவது எழுத்து. அல் அப்படின்னு அந்த வார்த்தை தொடங்கல, ஹம்சத்துல் வசல் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா அவங்களோட பார்வை வந்து மூணாவது எழுத்துக்கு போயிடணும். மூணாவது எழுத்தை பார்க்கும்போது அந்த மூன்றாவது எழுத்துல அதுக்குரிய ஹரக்கத் தம்மாவா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஹம்சத்துல் வசலும் தம்மா பெற்று வரும். சரியா? ஒரு வார்த்தை அல் அப்படின்னு துவங்காத பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், அந்த வார்த்தையினுடைய மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். மூன்றாவது எழுத்து தம்மா பெற்று வந்திருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்க ஹம்சத்துல் வசலும் தம்மா பெற்றுதான் வரும். அப்ப நான் இந்த எக்ஸாம்பிள எப்படி ரீட் பண்ணுவீங்க? மாஷா அல்லாஹ். உது ரப்பக்கும். ஆயிஷா, நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க பாப்போம், கீழே உள்ளது. அக்துலு. ஏன் அக்குத்துலு சொல்றீங்க? ஏன் ஹம்சத்துல் வசலுக்கு ஃபத்ஹா கொடுத்தீங்க? என்ன காரணம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அலிஃபும் லாமும் இருந்தாதான் ஃபத்ஹா. மாஷா அல்லாஹ். அலிஃபு லாமும் இருந்தாதான் ஃபத்ஹா. இந்த இடத்துல அலிஃபு லாமும் இருக்கா? அப்ப வந்து நம்ம ஊ ஆக்கிடணும். அப்போ ஏன் ஊ ஆக்கணும்? ஏன் கெசரா போடாம தம்மாவா போடணும்? தேர்ட் லெட்டர் வந்து செக் பண்ணணும். மாஷா அல்லாஹ். நம்மளுக்கு தேர்ட் லெட்டருக்கு என்ன இருக்கு? தம்மா இருக்கு. சோ அப்ப இந்த வார்த்தையை நீங்க எப்படி உச்சரிப்பீங்க? உக்குதுலு. கரெக்டா வாசிங்க. கரெக்டா மூன்றாவது எழுத்துக்குரிய மகரஜ கரெக்டா கொடுத்து வாசிங்க. உக்குதுலு. தால் தால் சவுண்ட் வருது. தால் சவுண்ட் வரக்கூடாது. த இங்க இருக்கிறது த. உக்குதுலு. 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 தால் இல்ல, தூ. தூ நார்மலா தமிழ்ல வரும்ல, தூ அது. உக்குதுலு. உக்குதுலு. ரீட் பண்ணுங்க பாப்போம் இந்த ஆயத்தை. யூசுஃப. இங்க மத்து இருக்குல்ல, இது என்ன மத்து? இது வாவ் மத்து. அப்ப எப்படி வாசிக்கணும்? யூ. யூசுஃப. மாஷா அல்லாஹ். அப்புறம் அவி. இப்ப வந்து இந்த ஹம்சத்துல் வசல் சைலண்ட் லெட்டர் ஆயிரும். ஏன்னா நம்மளோட சைலண்ட் லெட்டர் ரூல் படி ஃபத்ஹா, கெஸ்ரா, தம்மா ஃபாலோட் பை சுக்கூனோ முஷத்தாவோ வரும்போது இடையில இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆயிடும். அப்போ வித் இந்த சைடு வந்துடணும். இது வந்து ஹூல முடியுது. இந்த ஆயத்து முடியுது. அப்ப இதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? நம்மளுடைய வக்ஃப் ரூல்ஸ் படி சுக்குன் செய்யப்பட்டு சுக்குன் வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். இப்ப ரீட் பண்ணுங்க பாப்போம் இந்த வசனத்தை. இது வந்து கல்கலாவினுடைய எழுத்து தானே? ஆமா. வித் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. அங்க ஒரு சின்ன ஷேக் இருக்கணும். ஓகே, மாஷா அல்லாஹ். ராசியா பேகம், நீங்க இந்த வசனத்தை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க ஒரு வாட்டி.
ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டாங்களா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட்ல இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் மட்டும். அகத்துலு ஏன் அலிஃப் போட்டீங்க? ஏன் அலிஃப்க்கு ஃபத்ஹா போட்டீங்க? ஒக்குத்துலு. ம், ஆமா சிஸ்டர், தேர்ட் லெட்டர் வந்து தம்மா இருக்குங்களா? ம், ம், ஒக்குத்துலு ம், யூசுஃப ம். அவித்ரஹு. தா சுக்கூன் வந்து என்ன எழுத்து? எதுங்க சிஸ்டர்? தா எது? வந்து சுக்குன் பெற்றிருக்கு. அது வந்து எதுக்குரிய சட்டம்? கல்கலாக்குரிய சட்டம். அப்ப இதை அவித்ர எப்படி ரீட் பண்ணுவீங்க? அவித்ரஹு ஷேக் அவித்ரஹு ரஹு அவித் அவித்ரஹு. அவித்ரஹு நீங்க வந்து அவித்ரஹு அந்த இடத்துல ஷேக்கிங்கே இல்ல. ஷேக் பண்ணி ரீட் பண்ணுங்க. அவித்ரஹு. மாஷா அல்லாஹ். ஓகே. இந்த காஃப் சுக்கூனையும் தா சுக்கூனையும் நீங்க வந்து ஷேக் பண்ணணும். உக்துலு யூசுஃப அவித்ரஹு. ரீட் பண்ணுங்க. அக்துலு ஏன் யூசுஃப் அக்குத்துலு ஏன் ஃபத்ஹா வருது? உக்துலு ம். உக்துலு யூசுஃப அவித்ரஹு. ஓகே மாஷா அல்லாஹ். இது டைப் 2. இப்ப ஃபத்ஹா பார்த்துட்டோம், கெஸ்ரா பார்த்துட்டோம். இனிமேல் என்ன இருக்கு? தம்மா. தம்மாவா? ஃபத்ஹா பார்த்துட்டோம், தம்மா பார்த்துட்டோம். இனிமேல் என்ன இருக்கு? கெஸ்ரா இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு சட்டமுமே இல்ல அப்படின்னா அப்பனா அந்த வார்த்தைக்கு நம்ம தம்மா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வார்த்தை வந்து அல்லனும் ஸ்டார்ட் ஆகல, அதனுடைய மூன்றாவது எழுத்து தம்மாவா இல்ல அப்படிங்கும் போது நம்ம கண்ணை மூடிட்டு ஹம்சத்துல் வசலுக்கு கெஸ்ரா கொடுத்து ரீட் பண்ணிடலாம். சரியா? இன்னொரு நஸ்ரின் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க ரீட் ஃபர்ஸ்ட் நஸ்ரின். ஏதாவது ஒரு நஸ்ரின் ரீட் பண்ணுங்க. இதுல வந்து அல்லும் வரல சிஸ்டர். இது மூன்றாவது எழுத்து தம்மாவும் இல்ல சிஸ்டர். அதனால கெஸ்ரா போட்டு வாசிக்கணும். ரீட் பண்ணுங்க. இஹ்தீனா ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இஹ்தீனஸ் சராத் இஹ்தீனஸ் சரத். ஒரு நிமிஷம். ரீட் பண்ணுங்க. இஹ்தீனஸ் சரத். மூன்றாவது எழுத்து என்னது? தால் சிஸ்டர். தாலினுடைய மகரஜ் என்ன? தால் வந்து இது நுனி நாக்கு சிஸ்டர். நுனி நாக்கு எங்க வைக்கணும்? பல்லுக்கு கீழே இந்த மேல் பல்லா கீழ் பல்லா? மேல் பல்லு சிஸ்டர். அதே மாதிரி வச்சு உச்சரிங்க. தால் தால். தால் கெஸ்ரா தி. இப்ப எப்படி அதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க. இஹ்தீனஸ் இஹ்தீனஸ் சர் இஹ்தீனஸ். இது ஃபத்ஹா இருக்கு சிஸ்டர். ஃபத்ஹாவா இருக்கு. முஷத்தா போட்டு கீழே கோடு போட்டுருக்குல, கீழே கோடு போட்டா கெஸ்ரா. முஷத்தாக்கு கீழே கோடு போட்டா இந்த பாருங்க, முஷத்தாக்கு மேல கோடு போட்டா ஃபத்ஹா, முஷத்தாக்கு கீழே கோடு போட்டா கெஸ்ரா. சரி. இஹ்தீனஸ் சிராத். சிராத். இஹ்தீனஸ் சிராத். ஹெவி, ராவும் ஹெவி, தாவும் ஹெவி. ரீட் பண்ணுங்க. இஹ்தீனஸ் சிராத். 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 ஓகே, மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் இன்னொரு நஸ்ரின் நீங்க ரீட் பண்ணுங்க. இங்க ஹம்சத்துல் வசலுக்கு என்ன ஹரக்கத் வரும்? கெஸ்ரா வரும். ஏன் கெஸ்ரா வருது? ஏன் ஃபத்ஹா வரல? இங்க அந்த ஃபர்ஸ்ட் ரூலும் இல்ல, செகண்ட் இல்ல, தேர்ட் லெட்டர் தொம்மா இல்ல. அதனால நம்ம வந்து கெஸ்ரா இது பண்ணிக்கணும், போட்டுக்கணும்.
ஓகே மாஷாஅல்லாஹ். ரீட் பண்ணுங்க இப்போ. இக் இக்ர பிஸ்மி ரப்பிக. இரண்டாவது லெட்டர் என்னது? இக் கல்கலா. இக் ம். இக்ர எப்ப இக்ர எப்ப இக்ர ம் இக்ர ம் இக்ர எப்ப பிஸ் ராவா ராக்கு என்ன ஹரக்கத் ரா இருக்கு? ரா ரா ஹெவியா சொல்லணும். இக்ரா 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 ம் பிஸ்மி ம் ரப்பிக ம் ரப்பிக ம் இக்ரா பிஸ்மி ரப்பிக லஸீ. அது யா ஜியா வசனம். ஜியா அது. ஜால் 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 ம் ம் லஸீ உல் ஹலக் 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 கலக்க அதுவும் கல்கலா. ஹலக் ஹலக் ம் அப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க? இக் இக்ரா ம் இக்ரா ம் பிஸ்மி ம் ரப்பிக ரப்பிக்கல்லதி ரப்பிக்கல்லதி ஒரு அலிஃப் மிஸ் ஆயிடுச்சு. ரப்பிக்கல்லதி ம் உல் ஹலக் ஹலக ஹலக் இதுதான் ஃபர்ஸ்ட் இறங்குன வசனம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். கல்கலா மட்டும் மிஸ்ஸிங். ரெண்டு காஃப்லயும் கல்கலா மிஸ்ஸிங். கல்கலாவோட ரீட் பண்ணுங்க. இக்ரா 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 ரா இக்ரா ஹெவி. இக்ரா இக்ரா ம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக ஹலக். இக்ரா 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 இக் இக்ரா இக் இக்கு இக் இக்கு இக் இக்ரா இக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹலக் ஹலக. ஹலக் ஹலக். மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் அடுத்த நஸ்ரீன் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கல்ல. அடுத்து அடுத்து யார் இருக்கா? பெனாசிர் நீங்க ட்ரை பண்றீங்களா? அஸ்ஸலாமு சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கு. இக் தபத்த கேக்குதுங்களா? காஃப்க்கு கல்கலா பண்ணுங்க. இக் ஒரு ம் நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ம் சாரி. ரீட் பண்ண முடியுமா இல்ல ஜமீதா ரீட் பண்ண சொல்லவா? சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லலாம். இக் சொல்லுங்க. ம் இக் தபத்த ஷஅத்து தப்பத்தன் ஏன் இங்க முஷதா குடுக்குறீங்க? தபத்த ம் இக் தபத்த இக் ஷஅத்து தபத்த இக் தபத்த ம் ஷஅத்து. தபத்த இந்த அலிஃப் லாம் உச்சரிக்கலாமா? அது சூரிய எழுத்துக்கள் தானே. சரி, அப்போ அத ஸ்கிப் பண்ணிட்டு அப்போ அத வந்து அது கூட ஜாயின் பண்ணுங்க. ஓ இக் தபத்த ஷஅத்து ஷீன் இல்ல, இதுதான் ஷீன், அது சீன். ச ஷ ம் ஷஅத்து சஅது ஷஅத்து ம் வன் வன் ஷக்க ம் வன் ஷக்க கமரு கமரு ஷக்கல் சொல்லுங்க. வன் ஷக்கல் கமரு கமரு அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்? கமர் கமர். கமர் காஃப் ஹெவி. கமர் கமர் கமர். இப்ப ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. காஃப் கல்கலா பண்ணுங்க. இக் இக் தபத்த ஷஅத்து வன்
ஷக்கல்ஸ் சாரி ஒன் இந்த ஷக்கல் இடத்துல நூன் சுக்கூன் சரியா? நூன் சுக்கூனை தொடர்ந்து ஷீன் வரும்போது என்ன சட்டம்? இணைத்தல். இணைத்தலா? வெரி ஆமா குட். குன்னா பண்ணி ஓதணும். நூனுக்கு அப்புறம் ஷீன் வந்தா இணைத்தல் சட்டமா? மாஸ்டர் பாதியா மறைச்சு ஓதணும் மாஸ்டர். மறைச்சு ஓதணும். மறைத்தல் இபாசத். அப்ப பாதியா மறைச்சு ரீட் பண்ணுங்க பெனாசிர். ஒன் ஒன் ஷக்கல் வங் ஷக்கல் ஷக்கல் ஒன் ஷக்கல் கமரு கமரு கமர். கமர் சாரி. இன்னும் சீன் ஷீன் காஃப் அதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் சரியா? சரி. ஜமீரா நீங்க ரீட் பண்ணுங்க இந்த வசனத்தை. சரி சிஸ்டர். இக்தபத் தஷா தஷா இக்தபத் சீன் இக்தபத் ஷாஅத்து اقتربت الساعة இக்தபத் ஷாஅத்து ساعة ஸாஅத்து light letter ساعة ஸாஅத்து இக்தபத் ஸாஅத்து ஒன் ஒன் நூனை வந்து மறைக்கணும். one shakka شق cough heavy وانشق one shakka kamaru kamar القمر one shakkal kamar. 4 நாள் லீவ்ல யாரும் பிராக்டிஸே பண்ணலையோ? இல்ல சிஸ்டர், இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் புரியல சிஸ்டர். கொஞ்சம் இந்தியன் காஃப் நான் சொல்றேன் திருப்பி நீங்க கேளுங்க. காஃப் சுக்கூன் ஹெவி பண்ணணும் சரியா? இந்த தேவை சீனோட சேர்க்கும் போது சீனை ஹெவி பண்ணக்கூடாது. اقتربت الساعة وانشق القمر. ஜமீரா ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். இக்தபத் ஸாஅத்து அப்படின்னு ஒரு பாஸ் பண்றீங்களா? அத பண்ணாம اقتربت الساعة தேவை சீனோட சேருங்க. اقتربت الساعة இக்தபத் ஸாஅத்து. மாஷா அல்லாஹ். இப்போ இங்க நூன் ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்க. one shakka சீன் ஷக்க one shakka kamaru ஷக்கல் இது கமரியா லெட்டர். ஷக்கல் கமர். one shakkal kamar. நான் சொல்றேன் ரிப்பீட் பண்ணுங்க சரியா? اقتربت الساعة இக்தபத் ஸாஅத்து. சீனுக்கு முஷத்தா இருக்கு. அப்போ தபத்த வரணும். நீங்க வந்து தஸ அப்படின்னு முஷத்தா இல்லாம ரீட் பண்ணீங்க சரியா? اقتربت الساعة இக்தபத் ஸாஅத்து وانشق القمر. one shakkal kamar. சோ ஸ்லோவா ரீட் பண்ணும்போது நம்ம அந்த மஹரஜ் அந்த ஹரக்கத் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணா கரெக்டா வரும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ஹம்சத்துல் வசல். சோ ஹம்சத்துல் வசல் வந்து வார்த்தையினுடைய ஆரம்பத்துல வரும்போது மட்டும்தான் உச்சரிக்கணும். அது வந்து ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இந்த 3 ஹரக்கத்துல ஏதாவது ஒண்ண வச்சு நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். சோ ஹம்சத்துல் வசல் இந்த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹம்சத்துல் வசலுக்கு அல் அப்படின்னு தொடங்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு வார்த்தைக்கு ஹம்சத்துல் வசல் இடம் பெற்றிருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அது அல்லுல தொடங்குதா. ஆமா அல்லுல தொடங்குச்சு அப்படின்னா நம்ம ஃபத்ஹா கொடுத்து அந்த வார்த்தையை ரீட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா திருப்பி செக் பண்ணணும். அந்த வார்த்தையினுடைய 3வது எழுத்தை பார்க்கணும். 3வது எழுத்து வந்து தம்மாவா இருந்துச்சு அப்படின்னா தம்மா கொடுத்து ரீட் பண்ணணும். இல்ல அப்படின்னா கெஸ்ரா கொடுத்து ரீட் பண்ணணும் சரியா? இதுதான் ஹம்சத்துல் வசல். இந்த ஹம்சத்துல் வசல்ல ஒரு 4 எழுத்து மட்டும் எக்ஸெப்ஷன்ல இருக்கு. அது ஸ்லைட்ல இன்க்ளூட் பண்ணல, நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன்.
நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 4 எழுத்துக்களுக்கு மட்டும் 3வது எழுத்து தம்மாவா இருந்தாலும் நம்ம வந்து கெசரா கொடுத்து ரீட் பண்ணணும். உங்கள ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷேர் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இப்போ இது வந்து எக்ஸெப்ஷன். இந்த 4 வார்த்தைகள் மட்டும் எக்ஸெப்ஷன். 3வது ஹம்சத்துல் வசல். ஆனா அதனுடைய 3வது எழுத்த பாப்பீங்க. 3வது எழுத்து தம்மானா நீங்க முதல் வார்த்தைக்கும் அந்த ஹம்சத்துல் வசலுக்கு தம்மா தான் கொடுக்கணும். ஆனா இந்த 5 எழுத்துக்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். நீங்க முதல் எழுத்துக்கு கெசரா வந்து கொடுத்து வாசிக்கணும். இத வந்து உபுனு அப்படின்னு தான் நார்மலா வாசிப்போம். ஆனா இது விதிவிலக்குனால இபுனு அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கணும். ஆயிஷா, நீங்க ரீட் பண்ணுங்க இந்த 2வது வார்த்தைய. தெரியுதுல, ஸ்கிரீன் தெரியுதுல? இந்த வார்த்தையை ரீட் பண்ணுங்க. இம்சு ஷூ, ஷீன். இம்ஷு, இம்சு ஷூ, ஷ், SH சவுண்ட். ஷூ, ஷு இம்சு இம்ஷு. அடுத்து ரசியா பேகம், நீங்க ரீட் பண்ணுங்க 3வது வார்த்தை. சரிங்க சிஸ்டர். யக்லுவா லூவா? 3வது எழுத்து லூ. யக்லுவா ஏன் வாவுக்கு ஹரக்கத் கொடுத்து உச்சரிக்கீங்க? என்னங்க சிஸ்டர்? ஏன் வாவுக்கு ஹரக்கத் கொடுத்து உச்சரிச்சீங்க? இக்குதுவா அப்படின்னீங்கல்ல, ஏன் ஹரக்கத் கொடுத்து உச்சரிக்கீங்க? அதுல ஃபத்தஹா போட்டுக்குங்களா? அது ஃபத்ஹாவா? இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர். அது வந்து மத்தினுடைய சிம்பல். அது வாவ் மத்தபடி மத்து. இல்ல, சரியா அப்ப எப்படி தெரியல ரீட் சிஸ்டர். பண்ணுவீங்க? அப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க? யக்லுவா யக்லுது யக்லுது ரீட் பண்ணுங்க. யக்லுது. ஓகே, மாஷாஅல்லாஹ். நஸ்ரின், நீங்க இந்த வார்த்தையை ரீட் பண்ணுங்க. يخدوني இக்கு சவுண்ட் வருது. இக்கு இல்ல, தூணி. يخدوني மாஷாஅல்லாஹ், மாஷாஅல்லாஹ், வெரி குட். இந்த வார்த்தையை ரீட் பண்ணுங்க. தூ இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. தெரியல சிஸ்டர். ஒரு நிமிஷம். இப்ப ரீட் பண்ணுங்க இந்த லாஸ்ட் வேர்டு. தூ மாஷாஅல்லாஹ், மாஷாஅல்லாஹ், வெரி குட். சோ இந்த 5 வார்த்தைகளுக்கு மட்டும் இந்த ஹம்சத்துல் வசலுடைய சட்டம் வந்து எக்ஸெப்ஷன். சரியா? நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஷாஅல்லாஹ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஹம்சத்துல் வசல். சோ இதுதான் லாஸ்ட் பார்ட். இந்த லெவல் 1ல நம்ம படிக்க போற லாஸ்ட் லெசன் வந்து இதுதான் இன்ஷாஅல்லாஹ். சோ இது வந்து இதுவும் வக்ஃபு சட்டங்கள் தான். இது வந்து நம்ம குர்ஆன்ல ரீட் பண்ணும்போது நிறைய சிம்பல்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய எழுத்துக்கள் வந்து இடையில இருக்கும், ஆயத்தோட இடையில அந்த மாதிரி. சோ எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்ஷாஅல்லாஹ் இதை பார்க்க போறோம். இதுல வந்து நான் டேபிள் போட்டிருக்கேன். இதுல ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே நீங்க வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியது. ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது வந்து நீங்க பாஸ் பண்ணணும். கிரீன் அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் மீம். மீம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க வந்து குர்ஆன் ரீட் பண்ணும் போது சில நேரம் நம்ம அந்த ஆயத்தினுடைய அந்த வார்த்தைக்கு மேல தனியா ஒரு மீம் இருக்கும். மீம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கட்டாயம் நிப்பாட்ட தான் செய்யணும், இல்லைன்னா அதனுடைய மீனிங் வந்து மாறும். சரியா? இது ஃபர்ஸ்ட் சிம்பல். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆயத்து முடியும்ல, ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு இடத்துல ஆயத்து முடியும்ல, அந்த ஆயத்தினுடைய முடிவுல நம்ம வந்து நிறுத்தணும். அது நிறுத்துறது வந்து சுன்னா. அதுக்கப்புறம்
இந்த 3 புள்ளிகள் போட்டு நீங்க வந்து சூரா பக்கரால எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது ஆயத்து பாத்தீங்கன்னா ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. அப்போ இந்த இடத்துல இந்த 3 டாட் போட்டு இது வந்து 2 ஜோடியா தான் வரும். சரியா? இந்த மாதிரி சிம்பிள் நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா செகண்ட் இடத்த அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நிப்பாட்டலைன்னா செகண்ட் இடத்துல நீங்க கண்டிப்பா நிப்பாட்டணும். சோ இது 2ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். அடுத்து காஃப். காஃப் இந்த சிம்பிளை நீங்க பார்த்தாலும் இந்த எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து வரும்போது நீங்க பார்த்தாலும் அந்த இடத்துல நீங்க நிப்பாட்ட தான் செய்யணும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னம யஸ்தஜிபுல் லதீன யஸ்மஊன். இந்த இடத்துல மீம் வந்து இங்க ஒரு மீம் இப்படி தனியா தெரியுதா? இந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணும்போது மீம் தனியா இருக்கும்போது அப்ப இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணதான் செய்யணும். இன்னம யஸ்தஜிபுல் லதீன யஸ்மஊன். இந்த இடத்துல மீம்ல நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். சரியா? இந்த ஆயத்து இன்னும் முடியல. இந்த ஆயத்து இங்கதான் முடியுது. وَالْمَوْتَى يَبْعَثُهُمُ اللَّهُ ثُمَّ إِلَيْهِ يُرْجَعُونَ. இந்த இடத்துலதான் முடியுது. ஆனா மீம் இடையில இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணதான் செய்யணும். 2வது அர்-ரஹ்மானிர் ரஹீம். இது ஆயத்து வந்து முடியுது அப்படிங்கிறதுக்குரிய ஐடென்டிபிகேஷன் தான். சோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்றது சுன்னா. அடுத்து நம்ம 3வது பார்த்த சிம்பல் இந்த 3 டாட். அது வந்து ஜோடியா தான் வரும். அப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ அப்படின்னு இங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஹுதல் லில் முத்தகீன் அப்படி செய்யலாம். இல்ல அப்படின்னா ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படி கண்டினியூ பண்ணலாம். சோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க குர்ஆன் ரீட் பண்ணும்போது இந்த காஃப் இந்த சிம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணணும். இப்போ இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணதான் செய்யணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வமஹ்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப் அப்படின்னு நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நீங்க எங்க பார்த்தாலும் ஸ்டாப் பண்ணணும். இதுல வந்து மீம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே தான் ஆகணும். இல்லாட்டி அதனுடைய அர்த்தம் வந்து மாறி போகும். யா இந்த சிம்பிள்ஸோடதும் நீங்க ஒரு டேபிள் இருக்கும். அதை நீங்க நோட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. சோ நீங்க ரீட் பண்ணும்போது சிம்பிள்ஸ் பார்க்கும்போது அதை நீங்க பார்த்து வந்து ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். 2வது தா. தா வந்து தாவும் நீங்க வந்து பாப்பீங்க. இந்த தா இருந்துச்சு அப்படின்னா இங்கே நிறுத்த வேண்டும். நிறுத்துறது சிறந்தது. நிறுத்தாம ஓதுனா தப்பு கிடையாது. பட் நிறுத்துறது சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம பார்த்தோம் இன்னல்லதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த இடத்துல கேஃபா இருக்கு. இங்க ஸ்டாப் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த வாசனத்தை வந்து கண்டினியூ பண்றோம். வமஹ்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பஅதி. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? மின் பஅதி இது வந்து நூனுடைய சட்டத்துக்காக மீம் போட்டிருக்காங்க. இந்த மீம் வேற மாதிரி இருக்கும். இந்த 2 மீமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பக்யம் பைனஹும். இந்த இடத்துல தா இருக்கா? அப்ப தா இருக்கிற இடத்துலயும் நம்ம வந்து ஸ்டாப் பண்றது சிறந்தது. இது எல்லாமே ஸ்டாப்பிங். சோ இந்த 5 ரூல் தான் ஸ்டாப்பிங்க்கு. ஒரு மீம் இருந்தா நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். ஆயத்தினுடைய எண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். 2 டாட் அதாவது 2 பேர் ஆஃப் இந்த 3 டாட் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். காஃப இருந்தா ஸ்டாப் பண்ணணும். தா வந்தா ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாமே ஸ்டாப்பிங் உரிய சைன். இது இல்லாம நீங்க இப்போ சீன் வக்ஃப் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். பட் இடையில பாஸ் பண்ணணும். ஒரு சின்ன பாஸ் கொடுத்து நீங்க அந்த ஆயத்தை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்ப சீன் நீங்க பாத்தீங்க அப்படி இது வந்து உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்டில் தான் வரும். இப்ப சீன் வரும்போது இடைநிறுத்தம் அதாவது ஒரு 2 ஹரக்கத் அளவுக்கு அதை வந்து மூச்செடுக்காம ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து ரீட் பண்ணணும். வக்ஃப் அப்படிங்கிறதும் பாஸ் தான். ஆனா இது வந்து நீளமான நிறுத்தம். இது வந்து 2 ஹரக்கத்துக்கு கூடுதலா நிறுத்தி நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஜீம் சாத்லாம்
இந்த சிம்பல் வந்தாலும் நீங்க வந்து நிறுத்தலாம், தொடரலாம். நீங்க எப்படி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து அலௌடு. சரியா? இப்ப இதுக்குரிய எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சீன் அது வந்து சக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீன். சோ சீன் வந்தனா நம்ம ஒரு 2 ஹரக்கத் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தி நிறுத்துறதுல பாஸ் பண்ணி நம்ம வந்து ரீட் பண்ணணும். எப்படி அப்படின்னா வக்கீலமன் ராக் அந்த ஒரு 2 செகண்ட் ஒரு சின்ன பாஸ் கொடுத்து, இது வந்து நீங்க இது வந்து ஒரு சட்டம் நம்ம பார்த்திருக்கோம்ல, நூன் சுக்கூனுக்கு அப்புறம் ரா வந்ததுன்னா மர் ராக் அப்படின்னு ரீட் பண்ணணும். அதுல இது மட்டும் எக்ஸெப்ஷன். மர் ராக்னு ரீட் பண்ணக்கூடாது. இங்க சீன் வந்திருக்கனால மன் ராக் அப்படிதான் நம்ம வந்து ரீட் பண்ணணும். இது சீனுக்கு. அப்புறம் வக்ஃப் வந்த இடத்துல எல்லாம் 2 ஹரக்கத்துக்கும் மேல ஒரு சின்ன பாஸ் கொடுத்து நம்ம ரீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வஃபு அன்னா. ஹலோ ஹலோ சிஸ்டர். யாருக்குமே கேட்கல பெனாசிர். எங்க போயிட்டாங்க போல, வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் போனேன். சாரி. ஓகே. இது வந்து வக்ஃப். வக்ஃப்ல வந்து வக்ஃப்னு வரும்போது 2 ஹரக்கத்துக்கும் மேல வச்சு நீங்க ஒரு 4 ஹரக்கத் அந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரீட் பண்ணும்போது வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். சீனுக்கும் வக்ஃபுக்கும் சீன் வந்து ஷார்ட் பாஸ், இது வந்து கொஞ்சம் நீளமான பாஸ் வக்ஃப். அதுக்கப்புறம் ஜீம். ஜீம் இல்ல சாத் லாம் இந்த சிம்பல் வந்துச்சு அப்படின்னா நீங்க நிறுத்தலாம் இல்ல தொடரலாம். இப்ப வர் ரசூல ஃபஇன் தவல்லவ் அப்படின்னு நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்லனா வர் ரசூல் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபஇன் தவல்லவ் அப்படின்னு நீங்க வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பாஸுக்குரிய சிம்பல்ஸ். சரியா? அதுக்கப்புறம் ஆயத்துக்கு மேல வந்து லாம் அலிஃப் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க நிறுத்தலாம் இல்ல தொடரலாம். இப்ப சூரா ஃபாத்திஹா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வந்து பாஸ் பண்ணி ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி அந்த ஆயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாஸ். அதுக்கப்புறம் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு பாஸ் பண்ணி ஓதுவாங்க. சில நேரத்துல நீங்க வந்து தொழுகைக்கு பள்ளியில போகும்போது சில இமாம் வந்து சேர்த்தே ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமி அப்படி இடையில அந்த பாஸ் இல்லாமலே ஓதுவாங்க. சோ ஆயத்துக்கு மேல லாம் அலிஃப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணனாலும் பாஸ் பண்ணலாம், நிறுத்தனாலும் நிறுத்தலாம், இல்ல கண்டினியூ பண்ணனாலும் நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஆயத்துக்கு மேல இருந்துச்சுன்னா. இல்ல அப்படின்னா ஆயத்துக்கு மேல இல்லாம அந்த ஆயத்தினுடைய இடையில இப்ப நம்ம ஜீம் மீம்லாம் வர்ற மாதிரி இடையில நீங்க லாம் அலிஃப் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே கூடாது. இங்க நிறுத்துனீங்கன்னா அதனுடைய அர்த்தம் வந்து மாறி போகும். ஒருவேளை நம்ம மூச்சின் காரணமாக அந்த இடத்துல நிறுத்தணும், வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க திருப்பி எடுத்து ஓதும் போது அதுக்கு முன்னாடி 2 இல்ல 3 வார்த்தைகளை சேர்த்துதான் ஓதணும். அப்பதான் அதனுடைய செய்தி மாறாமல் இருக்கும். சரியா? லாம் அலிஃப் இல்லாம இந்த மத்த சிம்பல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜை காஃப் சாத் லாம் ஸ்வாத் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொடர்றது சிறந்தது. சோ இப்போ எல்லாத்தையும் மொத்தமா படிச்சோடனே உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம் அலிஃப் வந்தா அந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. 1. மீம் வந்தா அந்த இடத்துல நிறுத்தணும். இது 2 மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது 2ம் பண்ணா மட்டும்தான் அதனுடைய மொத்த அர்த்தமுமே மாறி போகும். இப்போ இங்கெல்லாம் இருக்கும் போது காஃப் இது வந்து ஆயத்துக்கு மேல இருக்கிறதுனால ஆயத்தினுடைய ரூல் படி நம்ம இங்க ஸ்டாப் பண்றது சொன்னோம். சோ இங்க ஸ்டாப் பண்றது தப்பு கிடையாது. ذلك بما عصوا وكانوا يعتدون இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஜை
இப்ப ஸ்வாத் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்றது பெட்டர். பட் கண்டினியூ ஸ்டாப் பண்ணாலும் மீனிங் மாறாது. ஆனா கண்டினியூ பண்றது பெட்டர். இந்த சிம்பிள்ஸ்மே நீங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க வந்து பாப்பீங்க. இப்போ ஆனா லாம் அலிஃப் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அல்லதீன ததவஃபஹுமுல் மலாயிகத்து தொய்யிபீன யகூலூன சலாம் அப்படின்னு அந்த ஆயத்துக்கு முன்னாடி வேணா ஸ்டாப் பண்ணலாமே தவிர இந்த லாம் அலிஃப் இங்கே இருக்கு. அந்த லாம் அலிஃப்ல கரெக்டா ஸ்டாப் பண்றதை அவாய்ட் பண்ணணும். தொய்யிபீன் அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது மோஸ்ட்லி. ஒருவேளை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னாலும் தொய்யிபீன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணீங்கனாலும் திருப்பி நீங்க வந்து அதுக்கு ஒரு 2-3 வார்த்தைக்கு முன்னாடில இருந்துதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். தத்தவஃபஹுமுல் மலாயிகத்து தொய்யிபீன யகூலூன ஸலாமுன் அலைக்கும் உத்குலுல் ஜன்னஹ் அப்படி ஒண்ணு இங்க கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல இங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஸலாமுன் அலைக்கும் உத்குலுல் ஜன்னஹ் அப்படின்னு சொல்லி திருப்பி நீங்க எடுத்து ஓதணும். இதுதான் அந்த நிறுத்துதல் குறியீடுகளுக்குரிய சட்டம். சரியா? இதுக்கும் ஒரு டேபிள் இருக்கு. சோ இந்த டேபிள் வந்து இப்ப நம்ம பார்த்ததுக்குரிய சம்மரி. இப்ப மீம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல நிறுத்தணும், இல்லாட்டினா மீனிங் மாறிடும். லாம் அலிஃப் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அங்க கண்டினியூ பண்ணணும், இல்லாட்டினா மீனிங் மாறிடும். இந்த 2 சிம்பல் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இந்த சாத் லாம் ய, காஃப் லாம் ய, இது வந்து இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இது 2 மட்டும் இங்க வரும்னா நம்மளுடைய என்னது உத்மானி ஸ்கிரிப்ட்ல இந்த 2 சிம்பிள்ஸும் ஜீமும் தான் வரும். மத்த நீங்க பார்த்த தா, காஃப், வக்ஃப் அதெல்லாம் வந்துட்டு உத்மானி ஸ்கிரிப்ட்ல நீங்க அவ்வளவா பார்க்க மாட்டீங்க. சோ இதெல்லாம் வரும்போது நீங்க வந்து சாத்லாம் வந்தா தொடர்றது சிறந்தது, காஃப்லாம் வந்தா நிறுத்துவது சிறந்தது, ஜீம் வந்தா நிறுத்தலாம், தொடரலாம். இந்த மாதிரி சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சஜிதாக்குரிய சிம்பல். இந்த மாதிரி குட்டி மீம் வந்து அதாவது இந்த மீம்க்கும் நம்ம டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். இந்த மீம் வந்து நூனினுடைய சட்டம், இது வந்து அந்த ஆயத்துக்கு கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டிங் ஃபத்ஹா. ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வரும்போது நீங்க 2 ஹரக்கத் நீட்டி ஓதுவீங்க. சீன் வந்தா ஒரு சின்ன பாஸ். இது வந்து மத்துக்குரிய சிம்பல். இந்த மாதிரி சிம்பல் பாத்தீங்கன்னா இது ஜூஸினுடைய ஒரு கால் பகுதி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்குரிய சிம்பல். இதுதான் வந்து குரான்ல இருக்கக்கூடிய சிம்பல்ஸ். சோ எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல தொடரணும், எந்த ஹரக்கத் எந்த சிம்பல் இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து பேசிக். நம்ம தஜ்வீத்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு. இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் தஜ்வீத். சோ இதுதான் சட்டங்கள், இதுதான் இதுக்குரிய சட்டங்கள். இதுக்கு அடுத்த லெவல் போகும்போது ஷிஃபத் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல மூச்சு பிடிச்சு ஓதணும், எந்த இடத்துல உங்களுடைய அந்த த்ரோட் அதாவது ஜவுஃப், ஜஹர், ஹம்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அது வந்து இதுக்குரிய அட்வான்ஸ் லெவல். சோ இந்த பேசிக்கான சட்டங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த லெவல்ல வந்து நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த சட்டங்களை நீங்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க குரான் ரீட் பண்ணும்போது அந்த டேபிளை ரெஃபர் பண்ணி உங்களுடைய குரான் மேல எல்லா சட்டங்களையும் அப்படியே நோட் பண்ணி எழுதுங்க. அப்பதான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அடுத்த ஹோம்ஒர்க் இதுதான் லாஸ்ட் ஹோம்ஒர்க்கா இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கல்ல சிம்பிள்ஸ், அது எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்ஷா அல்லாஹ் எழுதி போடுங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்றேன். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இதோட இது வந்து முடிஞ்சது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும்